சொல்ல வேண்டியத பாலா சாரும் இவங்களும் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு மரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு லைஃப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு 2 விஷயம் முக்கியம். ஆணிவேர், சல்லி வேர்ம்பாங்க. ஆணிவேர் எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சல்லிவேர் எவ்வளவுக்கு இருக்கோ அதுக்கு நீர் சத்து, அந்த சத்தெல்லாம் மரத்துக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா தண்ணியை நல்லா உறிஞ்சி எடுக்கும். அப்ப இந்த பிசினஸ்க்கும் உங்களுக்கு 2 விஷயமும் வேணும். ஆணிவேர் அப்படிங்கிறது டீம். கீழே எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா டீம் டெவலப் ஆகுதோ, உங்க சிஸ்டம் எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே மாதிரி உங்க பிசினஸ் வந்து ஸ்ட்ராங்கா போயிட்டே இருக்கும். இப்ப ரீட்டைல் இன்கம் அப்படிங்கிறது வேணும். சல்லிவேர் மாதிரி உங்களுக்கு ரீட்டைல்ல வந்து இன்னைக்கு நிறைய இன்கம் வருது. இப்ப சார் சொன்ன மாதிரி 1000 பாக்ஸ் அவர் வித்தாருன்னா மினிமம் 25 லட்சம் ரூபாய் இன்கம். அது ஒரு நல்ல இன்கம் தான், கரெக்டுங்களா? ஆனா நம்ம சார் சொல்ற மாதிரி 120 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆணி வேற பலப்படுத்தணும். நீங்க ஒரு 3 லெவல் 4 லெவலுக்கு மட்டும்தான் பெரிய அளவுல போக்கஸ் பண்ண முடியும். இந்த 4 லெவல்ல உங்க முக்கியமான லீடர்ஸ்க்கு டூப்ளிகேஷன் ப்ராசஸ கத்து கொடுத்து, இந்த டூப்ளிகேஷன் ப்ராசஸ எப்படி பண்றதுங்கிறது அதையும் நீங்க டூப்ளிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 4 8 16 32 24 128 250 500 1000 2000 4000 8000 16000 இது இப்படி சொல்ற மாதிரி ஃபாஸ்டா வேகமா நடக்கும். ஆனா இது நடக்குமா அப்படின்னா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஒரு முனிவர் கையில ஒரு ஒருத்தன் கொண்டு வந்து கை காமிச்சு, இது நான் கையில ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு, இது உயிரோட இருக்கா செத்துடுச்சா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, அது உன் கையில தான் இருக்கு. அதாவது நீ அதை அழுத்திட்ட அப்படின்னா அது செத்துரும், விட்டுட்ட அப்படின்னா உயிரோட பறக்கும். இப்ப இதுல 120 கோடி சம்பாதிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. நீங்க ஒரு முடிவெடுத்து இந்த பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணீங்க, இந்த டூப்ளிகேஷன் ப்ராசஸ கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா 120 கோடிங்கிறது வந்து மினிமம் அமௌண்ட் தான். அடுத்த 2 வருஷத்துக்குள்ள சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட் தான். அதுக்கப்புறம் இத போல பல மடங்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப பெரிதினும் பெரிது கேள். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு குவாலிட்டி, குவான்டிட்டி, கேரக்டர், அந்த கேலிபர், அதை ரிசீவ் பண்றதுக்கான மைண்ட் செட், அதாவது உங்கள்கிட்ட அந்த பாத்திரம் இருக்கணும்ல. ஒருத்தங்க வந்து ஒரு உங்களுக்கு அமிர்தமே கொடுக்கறதா இருந்ததுனாலும் அதை ரிசீவ் பண்றதுக்கு தேவையான அந்த அளவுக்கு பாத்திரம் இருக்கணும், மைண்ட் செட் இருக்கணும். 120 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் இருக்கணும். இந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாருமே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே, அதுவும் குறிப்பா மணி 10 போது 10 மணி வரைக்கும் இப்ப 91 பேர் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப டெடிகேட்டட் பிசினஸ் பீப்புள். ஆல் தி வெரி பெஸ்ட். கோடீஸ்வரர்களா வெற்றியின் உச்சியில் சந்திப்போம்.